guys, welcome to CS Vlogs Tamil. நான் உங்கள் CS. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ் 24 தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே இவங்ககிட்ட ஏகப்பட்ட கார் வெரைட்டிஸ் இருக்குது. அதுவும் ஒன்று இல்லைங்க, ஒவ்வொரு வேரியண்ட்லையும் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20+ கார்ஸ் வச்சுருக்காங்க. கலர்ஸும் வேரியண்ட்ஸும் அந்த செக்மெண்ட் வைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. ப்ரோ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார் 24 திருவேற்காடு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஜீப் அண்ட் பேலஸ் மெயினாக இங்கே அதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம யார்ட் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 கார் ப்ளஸ் இருக்குது ஆக்சுவலாக. இதுங்க வந்து எல்லா கார்ஸுமே நீங்கள் பார்க்கலாம் சார். லோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs ஆரம்பிச்சு உங்களுக்கு 20 lakhs சொல்லி இருக்குது கார் ஆக்சுவலாக. எல்லா செக்மெண்ட் இருக்குது, ஹேட்ச்பேக்கு, சடன், எஸ்யூவி, எம்பிவி எல்லா செக்மெண்ட் ஆஃப் கார்ஸ் இங்கே இருக்குதுங்க. நீங்கள் லைவாக ஒரு வாட்டி விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் உங்களுக்கு. நீங்கள் டெஸ்ட்டே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வெஹிக்கிள் ஓகேன்னா ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கார் ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 செக்அப்ஸ் மெயினாக இருக்குது. எல்லா காரும் டெஸ்ட் பண்ண கார் உள்ளே வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 0 டவுன் கொடுக்குறாங்க. ப்ளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் கேரண்டிக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக கார் எடுக்கிறீங்க உங்களுக்கு 7 days ட்ரையல் இருக்குது ஆப்ஷன் இருக்குது. வண்டி எதுவும் பிடிக்கலன்னா திருப்பி ரிட்டர்ன் கார் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வேறு கார் வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபினான்ஸ் பொறுத்தவரை 0 டவுன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா கார்ஸுமே நீங்கள் இமீடியட்டாக வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா பேஸ்ட் ஆன் சிவில் ப்ளஸ் எல்லாம் பார்த்தா உங்கள் ப்ரொஃபைலோட இன்கம் பேஸ் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஒன் டே ப்ராசஸ் தான் முடிச்சு டெலிவரி பண்ணுறோம் கார் இமீடியட்டாக. நம்ம இப்போ கார்ஸ் பார்த்துலாம், என்னென்ன காருக்கு லைவாக பார்த்துலாம். நமக்கு லோயஸ்ட் கார் பார்க்குறோம். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 2013 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.2 lakhs வருது ஆக்சுவலாக ப்ரைஸு. இப்போ லைவாக நீங்கள் கார் பார்க்கலாம், கார் கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். மெயின்டைன் பண்ணி தான் காரை வச்சுருப்பாங்க. நீங்கள் லைவாக இங்கே வந்து பார்க்கலாம். காரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. கார் பாருங்கள், லைவாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காரோடைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆகட்டும், டிரான்ஸ்மிஷன் ஆகட்டும், கியர் ஆகட்டும், ஸ்டேரிங், ஏர் சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் லைவாக வந்து டெஸ்ட்டே பண்ணி பார்க்கலாம். அடுத்த என்ன கார் ப்ரோ பார்க்க போகிறோம்? அடுத்த கார் பார்த்தீங்கன்னா இப்போ வேக்னார் பார்க்கலாம் ப்ரோ. வேக்னார் செக்மெண்ட் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பொறுத்தவரைக்கும் ஒரு டாப் பை டிசைனு நல்லா வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் பின்னாடி சீட்டு கெப்பாசிட்டி சரி, ஃப்ரண்ட்லி சரி, நல்லா வந்து ஸ்பேஷியஸ் நல்லாயிருக்கும் வண்டி உட்காந்து போட்டு. மேலே சிட்டி பர்பஸ் மைலேஜ் ஆகட்டும், மைலேஜ் நல்லா கொடுக்கும். இந்த மாடல் பார்த்தா 2012 மாடல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,70,000 வருது ப்ரோ ப்ரைஸு. ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ரோ இருக்குது வேகனார்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் இப்படி இங்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நம்ம 2.5 ஆரம்பிக்குது ப்ரோ வேகனார். 2.5 lakh ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸிங் வரும். என்னென்ன செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும் ஆக்சுவலாக. ஏன்னா வேரியன்ட் இருக்கா இல்லை வந்து உங்களுக்கு VXI, LXI. இப்போ நியூ வேகனார் நம்மகிட்ட இருக்குது, நியூ ஜென் வேகனார் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம். இதே மாதிரி நியூ ஜென் வேகனார் இப்போ வரைக்கும் லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாமே இதுவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கே இருக்குது, மேனுவலும் இருக்குது இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் 2 மாடலும் அவைலபிள் இருக்குது. ப்ரோ சிஎன்ஜி பண்ணுறீங்களா? பழைய மாடல் சிஎன்ஜி அந்த மாதிரி தான்? பழைய மாடல் சிஎன்ஜி ரொம்ப ரேர் வர்றது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் சிஎன்ஜி வரும் ஆக்சுவலாக. ஓல்டு மாடல் ரேர் வர்றது. இப்போ கார்ஸ் 24ல் வந்து எந்த இயர்லேருந்து நீங்கள் எடுப்பீங்க? மோஸ்ட்லி இந்த இயர்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் எடுக்கிறது. அப்புறம் பர்டிகுலராக கிடையாது. வண்டி பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் எடுப்போம் ஆக்சுவலாக. ரொம்ப லோ இயர் எடுக்க மாட்டோம் ஆக்சுவலாக. லோ இயராக இருக்காது. அபோவ் வந்து 10,010க்கு மேலே தான் வண்டி இருக்கும். அதுக்கு கீழே எடுக்க மாட்டோம், மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா எஃப்சி ப்ராப்ளம் இருக்கும், எடுக்க மாட்டோம் மோஸ்ட்லி. வண்டி பர்ஃபெக்டாக இருக்கிற வண்டி மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுறது எடுத்து. வேறு எந்த வண்டி நம்ம எடுக்கணும். வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்காது. அதாவது நெக்ஸ்ட் இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செலவு பண்ணும்பா, செலவு இருக்குது அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம எடுக்க மாட்டோம். வண்டி எடுக்க மாட்டோம், உங்கள்கிட்ட கொடுக்கவும் மாட்டோம் அந்த மாதிரி வண்டி. நீங்கள் லைவாக பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வேகனார் தான். இந்த ரோ ஃபுல்லாகவே வேகனார் தான். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா i20 i20 நிறைய பேர் வந்து கேட்குற வண்டி ஆக்சுவலாக. i20 இருக்கான்னு கேட்பாங்க நம்மகிட்ட வந்து. நம்மகிட்ட i20ல நிறைய வண்டி இருக்குது ப்ரோ. சொல்லப்போனால் இப்போ யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 கார்ஸ் இருக்குது. அதில் i20 அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்மகிட்ட. i20 நிறைய பேர் வந்து கேட்குறதுனால நம்ம ஸ்டாக் ஃபுல்லாக எடுத்து போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் லைவாக பார்க்கலாம் எவ்வளோ வண்டி இருக்கு பார்க்கலாம். இந்த ஆரம்பித்து நம்ம கார் 24 ஆஃபீஸ் வரையும் வண்டி தான். i20 வண்டி தான் ஆக்சுவலாக. i20 வண்டி தான் பார்க்கலாம், லைவாக பார்க்கலாம். அவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள். இப்போ i20 தான். இப்போ ஃபஸ்ட்டு மாடல் பாருங்கள். இது 2017 கார் சிங்கிள் ஓனர் தான் வண்டி. 48 கிலோமீட்டர் ஓடி கார், 48 கிலோமீட்டராக டிவன் ஆகிருக்கு. கார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.3 வருது ஆக்சுவலாக. பைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கண்டிஷனில் இருக்கும். நீங்கள் வந்து லைவாக பார்க்கலாம் வண்டி எப்படி இருக்குன்ட்டு. வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஏர் பேக்லேருந்து ABS எல்லா பிரேக் எல்லாமே கொடுத்துறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வரும்? அதான் இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 5 lakh தான். 5 lakh எவ்வளோ ரேஞ்ச் ஃபுல்லாக? 5 lakh இது வந்து பார்த்தீங்கன்னா 10 வரையும் போகும். ஏன்னா புது i20 நம்மகிட்ட இருக்குது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா புது i20 இதில் ஆட்டோமேட்டிக் வருது, மேனுவல் வருது.
இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நியூ i20 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ப் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு ஜென்னை விட இதை வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டை விட. இப்போ இது வந்து 2022 மாடல் வெஹிக்கிள். ஜஸ்ட் 17,000 கிலோமீட்டர் தான் கார் ஓடிட்டு ஆயிருக்கு. ஜஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா டர்போ ஆட்டோமேட்டிக் டிசிடி வண்டி, டியூல் கிட்ச் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது பயங்கர பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வண்டி ஓட்டுற ஃபீல் பண்ணும்போது இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8.9 வருது. எந்த இயர் மாடல் ப்ரோ? 2020 மாடல் ப்ரோ. 2022 மாடலு 20,000 ட்ரிவன். 70,000 தான் ஓடி காரு. 2022 மாடலு 17,000 தான் ட்ரிவன். ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ கோட் பண்ணுறீங்க? 8.9 lakhs. வண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜ் சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. நீங்கள் பார்க்கலாம் லைவாக எப்படி இருக்குது. இப்போ நம்ம வெஹிக்கிள் பொறுத்தவரையும் ஹேஷ்பேக் செக்மெண்ட் பார்த்தோம். வெஹிக்கிள் பொறுத்தவரையும் இன்னுமே நிறைய வண்டி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் லைவாக வந்து பார்க்கலாம். இப்போ செடான் செக்மெண்ட் போயிடலாம். ஆக்சுவலாக செடான் செக்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஹுண்டாய் வெர்னா, இது நியூ வெர்னா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் பாருங்கள் வெஹிக்கிள் என்ன கண்டிஷன் இருக்காங்க. 2020 மாடல் இருக்குது. வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒரு 38,000 ட்ரிவன் ஆயிருக்கு. இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான். ஆக்சுவலாக இது வந்து வித் சன்ரூஃபோட வரும். உங்களுக்கு சன்ரூஃப் ஒரு ஆப்ஷன் டாப் அண்டு. இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9.3 ப்ரோ. இந்த செக்மெண்ட்டில் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு இயர்க்கு ஏற்ற மாதிரி வரும். ஆக்சுவலாக நம்மகிட்ட வந்து மினிமம் வந்து 5 lakhsலேருந்து ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக 4.5 அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வண்டி லோ இயராக இருந்துச்சுன்னா வெஹிக்கிள் ப்ரைஸும் லோவாக தான் இருக்கும். அப்படியே வெஹிக்கிள் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எந்த இயர் மாடல் ப்ரோ? 2020 நம்ம கிட்ட இன்னும் லேட்டஸ்ட்டாக கூட இருக்குங்களா? ஆமாம், நிறைய வண்டி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் இயர் வண்டி உங்களுக்கு 23 மாடல் இருக்குது, 22 மாடல் இருக்குது, 21 மாடல் இருக்குது. எல்லா செக்மெண்ட் வண்டியும் நம்மகிட்ட உள்ளே நிற்கிது. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிட் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே காசு தான். இது ஃபுல்லாகவே பாருங்கள், பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாகவே காசு தான். உங்களுக்கு வண்டி பொறுத்தவரை இந்த வண்டின்ற ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நிறைய வண்டி நீங்கள் பார்க்கலாம். கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா தார் 4x4 4-wheel டிரைவ். இது வெஹிக்கிள் 2022 மாடலு. வெஹிக்கிள் 20,000 ட்ரிவன் ஆயிருக்கு. வெஹிக்கிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15-14 இருக்குது. 15,14,000 இருக்குது. வெஹிக்கிள் ப்ராப்பர் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒர்க்கும் பண்ண தேவை. வெஹிக்கிள் கண்டிஷன் பாருங்கள். வெஹிக்கிள் பார்த்து டிரைவ் ஃப்ரீ டெஸ்ட் தான் வந்து பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா 7 சீட்டர் வெஹிக்கிள். ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிள் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 35,000 ட்ரிவன் ஆயிருக்கு. 7 சீட்டர் வண்டி. ஆக்சுவலாக இது வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1795 வருது ப்ரைஸு. டீசல் வெஹிக்கிள் வேரியண்ட்டு. எல்லா ஆப்ஷனுமே இருக்குது வண்டியில். வண்டி பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன் அப்படியே இருக்குது. நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். வண்டியில் எந்த ஒர்க்கும் பண்ணுற மாதிரி கிடையாது. கண்டிஷன் பார்த்தா தெரியும். அப்புறம் இப்போ நம்ம செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக், செடான்னு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தா எஸ்யூவி வந்துருக்கோம். எஸ்யூவியில் பொறுத்தவரைக்கும் நம்மகிட்ட நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அவைலபிலிட்டி இருக்குது. இதில் ஒன் ஆஃப் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியா சோனட். இது வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 2021 மாடலு. வெஹிக்கிள் 48 தான் ரன் ஆகிருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டி. வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10.18 வருது. ஆக்சுவலாக ப்ரோ இதே இப்போ ஆன் ரோடு எடுத்திங்கன்னா எவ்வளோ ப்ரோ வருது? இந்த வண்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட் அதிகமாகிட்டாங்க ஆன் ரோட் ப்ரைஸ். ஏன்னா இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இது வந்து அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 18 to 19 lakhs கிட்ட வருது. ஓ 18 to 19 lakhs நீங்கள் வந்து வெறும் 10.18க்கு தரீங்க. எந்த இயர் மாடலு? இது 2021 மாடல். எத்தனை ட்ரிவனு? இது 48 தான் ஓடிது. பரவாயில்லையே ப்ரோ, நல்லா இருக்கு. அதாவது இந்த வெஹிக்கிளோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா வந்து GTX ப்ளஸ் டாப் அண்ட். இது இந்த வண்டியில் ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எந்த வண்டியிலும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த வண்டியில் உங்களுக்கு கிளச் கிடையாது. பட் நீங்கள் கீர் ஆப்ஷன் இருக்குது. வெஹிக்கிள் கீர் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, கிளச் கிடையாது வண்டி. ஆனால் இதெல்லாம் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தானே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுக்குறாங்க. இது வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கியாவில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வேறு எந்த செக்மெண்ட்டும் இல்லை. பட் கியாவில் ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து IMTன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வெஹிக்கிளை வந்து பொறுத்தவரையும் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த மேனுவலும் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கம்பைன் ஆன மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி செக்மெண்ட் வண்டி இது. ஆக்சுவலாக கீர் பொறுத்தவரையும் வந்து மேனுவல் தான், பட் கிளச் இருக்குது. அந்த மாதிரி வெஹிக்கிள் இது. நீங்கள் வந்து ட்ரைவன் பண்ணி பார்க்கலாம். வண்டி பொறுத்தவரையும் உங்களுக்கு மேனுவலில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் கிடைக்கும். பட் ஆனால் அந்த கிளச் அந்த இது இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு மைலேஜில் எதனா இஷ்யூ வருமா? இல்லை, வராது. மைலேஜ் எந்த ட்ராப் எந்த இஷ்யூமே வராது வண்டியில். சேம் என்ன வெஹிக்கிள் மைலேஜ் ஆக்சுவல் மைலேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வரும். உங்களுக்கு வண்டி பொறுத்தவரைக்கும் மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம டிராஃபிக் நேரத்தில் இந்த கிளச் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ட்ரைவ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா கிளச் மிதிச்சு ஓட்டுவோம். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ரொம்ப லெக் பெயின் அதிகமாக ஆகும். ஆக்சுவலாக இப்போ அதோடைய இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது கொண்டு வந்தாங்க. ஆமாம், கம்ஃபர்ட் நிறைய இருக்கும். சிட்டியில் இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து அவ்வளோ இதுவாக ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. ஸ்ட்ரெஸ் ஆகவே தேவை. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் கீர் மட்டும் போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வண்டி மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடும்.
அது மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணும், கீர் வெஹிக்கிள் மேனுவல் ஓட்டுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், அந்த ஃபீலே தனி இல்லையா, மேனுவல் ஃபீலே தனி. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஆர்பிஎம் செட் ஆஃப் ஆர்பிஎம் ஏறினா தான் அடுத்த கீர் சேஞ்ச் ஆகும். அந்த இது உடனே ஒரு சடன் பிக்கப் கிடைக்காது. அந்த ஃபீல் இதில் கிடைக்கும். அதனால தான் இந்த வெஹிக்கிள் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா மூவ்மெண்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பார்த்தா அதை விட கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிக்கர் செக்மெண்ட்டு கியா செல்டாஸ். இது 2019 மாடலு, XTK ப்ளஸ் வெஹிக்கிள் பொறுத்தவரை டீசல் வண்டி. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 12.90 கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ். இது வண்டி செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக. எந்த இயர் மாடல் ப்ரோ இது? 2019 மாடல். 2019 எவ்வளோ கோட் பண்ணுறாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 12.90. இதே நம்ம ஆன் ரோடில் எடுக்கிறோன்னா எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் வருது? இது ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரது வந்து பார்த்தீங்கன்னா இதே வேரியன்ட் டீசல் வெஹிக்கிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா செடான் வெஹிக்கிள் ப்ரோ. ஹோண்டா நியூ அமேஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் நிறைய வண்டி செடான வண்டி. ஆக்சுவலாக ஏன்னா வந்து ஹோண்டா அமேஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா மைலேஜ் நல்லா இருக்கும், மெயின்டெனன்ஸும் கம்மி, ப்ளஸ்லாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியஸ் தான். வண்டி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். வண்டி சிட்டியில் ஓட்டுறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் வண்டி. ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 மாடலு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 தான் ரன் ஆயிருக்கு. ப்ரோ இது ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வருது? இந்த வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 6 lakhs தான் ப்ரோ வருது. 6 lakhs-ஆ? 2022 மாடலு 30,000 தான் ட்ரிவனு, 6 lakhs-கே உங்களுக்கு வருதா? இது வந்து இப்போ ஆன் ரோட் நீங்கள் வந்து ஷோரூமில் எடுத்தால் எவ்வளோ ப்ரோ வருது? இது வந்து இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs கிட்ட வரும் ப்ரோ. டாப் அண்ட் தான். ஓகே அப்படியே உங்களுக்கு ப்ரைஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஓனர் தான் வெறும் 30,000 தான் ஓடி இருக்கு, 2022 மாடலு. பட் உங்களுக்கு வந்து 4 lakhs நீங்கள் கம்மி பண்ணி தரீங்களா? ஓகே ப்ரோ, நைஸ். நியூ மாடலும் கிடைக்கும், ப்ரைஸும் கம்மியாக கிடைக்கும், ப்ளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியும் கண்டிஷனாக இருக்கும் மெயினாக. அதனால தான் இங்கே வந்து மெயினாக பை பண்ணுற காரணமே எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தோன்னா வாரண்ட்டி ஆகட்டும், உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல் சர்வீஸ் ஆகட்டும், பைபேக் ஆகட்டும், ப்ளஸ் எல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபண்டிங் ஆகட்டும், 0 down payment ஃபண்டிங் ஆகட்டும், எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு வண்டி நம்ம வண்டி எடுக்கணும்னா ஃபுல் ஆப்ஷன். அது இல்லாமல் பார்த்தோன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, வெஹிக்கிள் எங்கேயோ அவே கிலோமீட்டர் ஒரு 300 கிலோமீட்டருக்கு அவே போகிறீங்க, வேறு எங்கேயோ போகிறீங்க, எங்கேயோ வெஹிக்கிள் எங்கே ஸ்டாப் ஆகுது அப்படின்னா ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். அங்கேயே வெஹிக்கிள் டோப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓ, இதெல்லாம் வந்து கார்ல என்ன பண்றாங்களோ அது சேம் இங்க அப்படியே வரும். இதெல்லாம் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எந்த டைம் பீரியட் இருக்கும் ப்ரோ அவைலபிள்? நம்ம என்ன டைம்னா ஆக்சுவலா வாரண்டி பொறுத்து 1 year ப்ரொவைட் பண்றோம். ரோட் சர்வீஸ் 3 years கவர் பண்றோம். அதனால நீங்க என்ன நீங்க வெஹிக்கிள் நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். சோ எல்லா வெஹிக்கிளுக்கும் இது வந்து எல்லா வெஹிக்கிள் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எல்லா எந்த வண்டி எடுத்தாலும் ஒரு சின்ன வண்டி 2 lakhs வண்டி எடுத்தாலும் சரி, இல்லை வெஹிக்கிள் வந்து அதிக பட்ஜெட் வண்டி எடுத்தாலும் சரி, எல்லா வண்டிக்குமே அப்படி இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்கோடா ப்ரோ. ஸ்கோடாலே வந்து ஸ்கோடா ரேபிட் ஸ்டைல் வேரியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018 மாடலு. வெஹிக்கிள் பொறுத்து 50,000 தான் ட்ரிவன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டி ஆக்சுவலாக இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 767 ப்ரைஸ். ஆக்சுவலாக வெஹிக்கிள் பொறுத்தவரை மெயினாக ஸ்கோடா ரேபிட் வாங்குற காரணம் என்னன்னா மெயின் வந்து பொறுத்தவரைக்கும் வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்கோடா வோக்ஸ்வேகன் இதெல்லாமே வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பவர் எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரினா இது நீங்கள் அந்த மாதிரி போங்க. மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் வந்து பில்ட் குவாலிட்டி தான். இந்த பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிராண்ட்லையும் இது பண்ண முடியாது. அந்தளவுக்கு பில்ட் குவாலிட்டி இருக்கும். இதெல்லாம் ஜெர்மன் கம்பெனி பேஸ்டு காசு தானே ப்ரோ? ஏன்னா அதுலலாம் கொஞ்சம் குவாலிட்டி பில்ட் குவாலிட்டி சொல்லவே தேவையில்லை. நம்ம அந்த அளவுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வண்டி போயிட்டு வரதே தெரியாது. இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்கும் போது வைப்ரேஷன் இஷ்யூ ஆகட்டும், உங்களுக்கு வெஹிக்கிள் இன்ஜின் நாய்ஸ் இஷ்யூ ஆகட்டும், எல்லாமே மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்தோன்னா உள்ளே தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு வண்டி வெஹிக்கிள் பீஸ்ஃபுல்லாக ஓட்டலாம். வண்டி அந்த மாதிரி பேசி எல்லாமே இது லைவாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வெஹிக்கிள் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தோன்னா வோக்ஸ்வேகன்லேயே வந்து பார்த்தோன்னா நியூ டைகான் சொல்லுவாங்க சார். டைகானு வெஹிக்கிள் உங்களுக்கு 2022 மாடலு. வெஹிக்கிள் ஜஸ்ட் 13,000 ட்ரிவன் ஆயிருக்கு. வெஹிக்கிளோட சிங்கிள் ஓனர் தான். வெஹிக்கிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 13,76,000 வருது. ஆக்சுவலாக வெஹிக்கிள் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா SUV செக்மெண்ட்டில் வரும். ஆக்சுவலாக இதில் பொறுத்தவரை எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம என்னென்ன இப்போ இருக்க நியூ ஜென்ரேஷன் என்னென்ன இருக்குமோ அது எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆட் ஆகிருக்கு வண்டியில். வித் சன்ரூஃப் கூட வந்து வண்டி வண்டியில் வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் லைவ் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. வெஹிக்கிள் ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவுமே இல்லை. வெஹிக்கிள் பொறுத்தவரை நீங்கள் எடுத்தால் அப்படியே ட்ரிவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் 30,000 ட்ரிவன் ஆயிருக்கு வண்டி. டயர் கண்டிஷன் கூட ஆமாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா வெஹிக்கிள் 30,000 ட்ரிவன் இருக்கும் போது வெஹிக்கிள் பொறுத்தவரை எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும் வண்டியில். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா காசுமே பார்த்துருப்போம். ஸோ இந்த காசில் நான் வந்து ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு காரை செலக்ட் பண்ண போகிறேன். அவங்க வந்து அந்த கீஸை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நம்ம லைவாக வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிடலாம்.
கைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, இங்கே ஏகப்பட்ட கார்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஆனால் எல்லா கார்ஸுமே நம்மளால் கவர் பண்ண முடியல. பட் நீங்கள் வாங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஃபோர்டில் டைட்டானியம் மாடல் நான் ஒரு கார் பார்த்துருந்தேன். ஸோ அந்த காருக்கு நான் வந்து கீஸ் கேட்டிருக்கேன், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஸோ இங்கே வந்து புது கார் வந்து நம்ம இப்போ தான் வருதுன்னும் போது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. பட் ஏற்கனவே ஒரு பழைய மாடல் காரு அது இப்போ சடனாக நான் கேட்டிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஓட்டி தெரிஞ்சுக்கலாம். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கார் டெஸ்ட் ட்ரைவ் கேட்டிருக்கேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் டைட்டானியம் கொடுத்துருக்காங்க, 2017 மாடலு. நான் ஏன் பழைய கார் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் கேட்டிருக்கேன்னா, மெயின் ரீசன் வந்து இப்போ புது கார்னால் நம்ம வந்து இவங்க எந்த கார் இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து புது காருக்கு நான் இப்போ வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன்னா புது கார் சொல்லவே தேவையில்லை, இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு பழைய கார் வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் கேட்டிருக்கேன், இவங்களும் கொடுத்துருக்காங்க. வாங்க இது பர்ஃபார்மன்ஸு இவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம். பரவாயில்லப்பா, ஒரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபோர்ட் டைட்டானியம் 2017 மாடல் தான் ஓட்டுறேன். எனக்கு பெருசாக எந்த அளவுக்கு தெரிலங்க, ஒரு லேக் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ கேட்டோடனே அவங்க கொடுத்த இதுதான் நான் கேட்டது தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக இருக்குது ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து எந்த பேசிஸில் வந்து நீங்கள் கஸ்டமர் கிட்டேருந்து காசு வந்து சூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? பேசிக்கலி உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு காருக்கான லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 15 இயர்ஸ் சொல்லுவாங்க, எஃப்சி கணக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நீங்கள் அகைன் ஒரு எஃப்சி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ். ஸோ நம்ம எடுக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எடுத்தோடனே நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ் உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் ஆச்சும் ஓட்டணுன்ற கண்டிஷனில் எடுப்பாங்க. ப்ளஸ் எங்களோட டேர்ம்ஸ் உங்களுக்கு மேஜர் ஆக்சிடென்ட் வெஹிக்கிள்ஸ், ஃப்ளட்டட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஓட்டோ டேப்பரிங் வெஹிக்கிள்ஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம். ப்ளஸ் நாங்கள் எடுக்கிற கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் செக் பண்ணிவிட்டு எங்களுக்குன்னு எம்ஆர்எல்னு சொல்லுவாங்க, மெகா ரீஃபர்பிஷ்மெண்ட் லேப்ன்ட்டு. அங்கே போய் அந்த 140 குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பில் பார்க்குற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஆப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் கார் வந்து எங்களுக்கு உள்ளே வரும். ஸோ கஸ்டமர் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அது கார் உள்ளே வரதுக்கு ஒரு 10 to 15 days ஆகும். இப்போ கஸ்டமர் எடுக்கிறாங்கன்னும் போது நீங்கள் வந்து என்னென்ன ஒரு ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க ப்ரோ? இப்போ பெட்ரோலில் ஃபில் பண்ணி தரதா இருக்கட்டும். லைக் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எடுத்தோடனே ரெடி டு டிரைவ் கண்டிஷன் தான். இன்கேஸ் லைக் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்கும். லைக் ரெகுலராக சொல்லணும்னா ஒரு ஏசியில் கேஸ் கூலிங் போயிருக்கும், எல்லாம் சில கஸ்டமர் ஆஃப் கிளச் ஃபுல் கிளச் இருப்பாங்க, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமருக்கு ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் நாங்கள் வண்டியை கொடுத்துருவோம் உங்களுக்கு. இந்த மாதிரி எதனா பெட்ரோல் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யார்டில் வந்தீங்கன்னா நார்மல் ஃபியூல் தான் போடுவாங்க நியர் பங்க்ஸ் வரைக்கும். நமக்கு இன்னொரு பாசிட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோம் டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம். அப் டு 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு ஹோம் டெலிவரி ஃப்ரீ. நோ சார்ஜஸ் எதுவுமே நீங்கள் கட்ட வேண்டாம். டேரெக்டாக நமக்கு ஹோம்கே நமக்கு ப்ராசஸ் முடிச்சு டெலிவரிக்கு வந்து டேரெக்டாக டிரைவர் போட்டு நாங்கள் வண்டி டேரெக்டாக ஹோம்கே கொடுத்துருவோம். இப்போ வீட்டுக்கு ஹோம் சர்வீஸ் எதனா அவைலபிள்? லைக் அது உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் ஒரு கார் இன்ட்ரெஸ்டட் இருக்குது, கொஞ்சம் உங்களால் அவைலபிலிட்டி வர முடியல அப்படின்னீங்கன்னா லைக் நீங்கள் ஆப்பில் போனீங்கன்னா ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அதில் போனீங்கன்னா 99 rupees தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பண்ணிங்கன்னா அப் டு நம்ம யார்லேருந்து 120 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் அப் டு நமக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அவைலபிள். வர முடியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வீட்டுக்கே கார் கொண்டு வருவாங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு அப்புறமா கார் ஃபைனலைஸ்னா நீங்கள் அதை ரிசர்வ் பண்ணி ஃபர்தர் ப்ராசஸ் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். நீங்களே வீட்டுக்கு வந்து எல்லாமே A to Z நீங்களே வந்து பார்த்து எல்லா ப்ராசஸுமே நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நமக்கு எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அதிலே நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். நமக்கு ஆன்லைன்லேயே பண்ணுவோம். நேராக உங்களுக்கு ஹோம் ஆப்ஷன் இருந்தால் நாங்கள் நேராக வீட்டில் வந்து கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ப்ரோ இப்போ மற்ற கார் ஷோரூம்ஸ்க்கும் கார் 24க்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? லைக் உங்களுக்கு டீலர்ஸ்க்கும் இந்த மாதிரி கார்பரேட்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் தான் உங்களுக்கு. லைக் இதை விட நீங்கள் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் எடுக்கலாம். பட் அந்த கண்டிஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு, அந்த சர்டிஃபைட் கார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மெட் பண்ணி நம்ம கண்டிஷன் இருக்கும்போது நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு. எந்த இஷ்யூ இருந்தாலுமே நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அஷ்யூர்ட் பைபேக்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து 7 days உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு நீங்கள் எதாவது பேமெண்ட்ஸ் பண்ணி அது எல்லாமே உங்களுக்கு ரீஃபண்ட்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. இன்கேஸ் வந்து நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் வந்து வேணா நான் ஒரு 18 monthஸில் நான் இங்கே திரும்ப கொடுத்துருவேன், ஒரு 2 yearsல யூஸ் பண்ணிட்டு நான் திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னா கூட அஷூட் பை பேக்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கும். அதில் நீங்கள் வந்து இன்கேஸ் பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அதுக்கான பேமெண்ட்ஸ் நீங்கள் அந்த 2 years யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த சார்ஜஸ் எவ்வளோ போகும்னு சொல்லி ரிமைனிங் ஃபண்ட்ஸ் கூட உங்களுக்கு நம்ம கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லேயே இப்போ நமக்கு வந்திருக்கு. சூப்பர் ப்ரோ, நைஸ். ப்ரோ இப்போ நீங்கள் வந்து எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ப்ரோ கார்ஸ் பார்க்குறீங்க? மேக்ஸிமம் இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இப்போ 2024 இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற காசு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2012, 13 அதுலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அது கீழெல்லாம் எடுக்க மாட்டீங்களா? அது கீழே எடுப்பாங்க, எடுத்தால் மேக்ஸிமம் இந்த டீலர்ஸ்க்கு போயிடும். நம்மளோட யார் காஸ் 24 அந்த ப்ராசஸ்க்கு உங்களுக்கு வராது. இப்போ ஃபோர்ட் சர்வீஸ்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. லைக் உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு என்னன்னா ஃபோர்டு வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. லைக் நியூ காரோட ப்ரொடக்ஷன் உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு ஸ்பேர்ஸ் அண்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம டாட்டா தான் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உள்ளே வராங்க. ஃபோர்டு எண்டோவர்ஸ்லாம் உங்களுக்கு வரதான் போகுது இப்போது. ஸோ அதனால் போது நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு அப்படி வராங்களோ வரலையோ நெக்ஸ்ட் 10 yearsக்கு உங்களுக்கு வந்து சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம கார் 24லயும் சர்வீஸ் உண்டா? நம்ம சைடில் சர்வீஸ் இருக்காது உங்களுக்கு. இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ்னால் நமக்கு அந்த வாரண்டியில் நம்ம கவர் அப் ஆகும். ஸோ அந்த 1 year வாரண்டி, அந்த 1 year வாரண்டி எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் உங்களுக்கு கவர் அப் ஆகும் உங்களுக்கு. கைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு ஓகே தான். ஏன்னா வந்து ஒரு 2017 காரு, அதுவும் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து இவங்களும் ஃபோர்டு வந்து கம்பெனி எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. கரெக்ட் தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இப்போ சர்வீசஸ் எல்லாம் வந்து பெருசாக அவைலபிலிட்டி இல்லைல்ல? மோஸ்ட்லி உங்களுக்கு கொஞ்சம் ரூரலில் கிடையாது, நம்ம சைடில் இப்போ கொஞ்சம் அவைலபிள் இருக்குது. பட் காரே வந்து இவங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. கிளச் இஷ்யூஸு, இந்த ஆக்சிலேட்டரு, ஆர்பிஎம், எனக்கு இதுலலாம் வந்து ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க. தென் ப்ரோ, தேங்க்யூ. ஹே காய்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா இந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருன்னா காஸ் 24ல் திருவேற்காடில் மட்டும் இல்லை, எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் நீங்கள் எந்த கார் வந்து எந்த ஒரு பிராண்டில் சூஸ் பண்ணாலுமே செகண்ட் ஹேண்ட் காருன்னு வந்துடுச்சுன்னா தயவு செஞ்சு ஒன்றுக்கு பல தடவை செக் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் வாங்கிட்டு போங்க. ஏன்னா நான் வந்து சொல்லிட்டு போயிடலாம், நாளைக்கு காசு போட்டு அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது நீங்கள் தான். ஸோ ஒன்றுக்கு பல தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போங்க. இவங்க வந்து 7 days ரிட்டர்ன் பாலிசி கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ்க்கு கம்மியாக ட்ரைவ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது அப்ளிகபிள். நீங்கள் 8th டேன்னு வந்து பிரச்சனைன்னு வந்து நின்னாலுமே அவங்க வந்து அதை ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு கார் வந்து வெளியே கொண்டு போகிறீங்க, அமௌண்ட்டு கொடுத்துட்டு கொண்டு போகிறீங்கன்னா செஞ்சு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.